பேச வராங்க. ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்டை பத்தி நான் சொல்லட்டுமா? ஸோ தீபாஷினி வந்து 10 ஆண்டு காலம் ஃபார்மசியில அனுபவம் கொண்டவங்க. தற்போது கிளைன்வெளியில் செயின் கிளினிக்ல பணியாற்றி வருகிறார். அங்கு மருந்து விநியோகம் மற்றும் வணிக மேம்பாட்டு பொறுப்புகளை கவனித்து வருகிறார். தனது தொழிலுடன் சேர்ந்து தன்னுடைய கணவருக்கு இணைந்து எம்ஏ பிசினஸும் மிக தீவிரமாக வளர்த்து வராங்க. ஏன் அவங்க இந்த பிசினஸ் செஞ்சு வராங்கன்னா, தங்கள் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தான் அவங்க இந்த பிசினஸ் ரொம்ப சீரியஸா அவங்க கணவரோட சேர்ந்து செய்றாங்க. ஸோ இவங்க எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அவங்கள அழைக்கலாமா? ஸோ அவங்க அழைக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க அவங்கள பூக்கள் நிறைய நிறைய லவ் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிளாட்டினம் தீபாஷினி. அனைவருக்கும் வணக்கம். விளங்குதா? நான் பேசுறது விளங்குதுன்னா 111 தட்டுங்க. ஓகே ஓகே. ஸோ என் பேர் திபாஷினி. என்னோட லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் மிஸ்டர் துஷாந்தன். இந்த வியாபாரத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னோட பேரண்ட்ஸ் இல்லம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிங்காரவேலு ரத்னபாலுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா லீடர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம்? என்னங்க ஸ்லைட் போட்டுறேன். ஓகே. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் சாய் ப்ரோட்டீன்ல நம்மளுக்கு ஃபியூ ரேஞ்ச் இருக்கு. நம்மளுக்கு சாய் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு, அதுக்கப்புறம் லெசிட்டின் வித் வைட்டமின் இல இருக்கு, அப்புறம் பெப்டைட் அலோவேரால இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ரேஞ்ச் இருக்கு. சில பேருக்கு எந்த ப்ராடக்ட் எப்போ சஜஸ்ட் பண்ணணும்னு இன்னும் சரியா அவங்க தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த ஷேரிங் மூலியமா நிறைய பேர் கொஞ்சம் விஷயம் கத்துக்கலான்ட்டு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட தினசரி வாழ்க்கையில எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் அன்னாடிக்கும் கோழி, மீன் இந்த மாதிரி என்னோட சாப்பாடுல நான் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால எனக்கு போதுமான புரோட்டீன் எனக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம அன்னாடிக்கும் நம்ம கோழி, மீன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட நம்மளோட பாடி ரிக்குவயர்மெண்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்புக்கு 0.8 கிராம் கேஜி நம்மளுக்கு புரோட்டீன் தேவைப்படுது. சப்போஸ் நீங்க ரொம்ப ஆக்டிவான லைஃப் ஸ்டைல், நீங்க ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இல்ல நீங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1ல இருந்து 1.2 கிராம் வரைக்கும் per கேஜி உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா, புரோட்டீன் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு மசில் வந்துடும், அது பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும்தான். இல்லைங்க. புரோட்டீன்றது ஒரு ஒரு பேசிக் நீட் மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் புரோட்டீன் தேவை. ஏற்கனவே நம்ம எம்சி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து டீனேஜர்ஸ், பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே புரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்கு புரோட்டீன் தேவை. மசிலுக்கு தேவை, முடிக்கு தேவை, நெகத்துக்கு தேவை, என்சைமுக்கு தேவை, ஆன்டிபாடி. அதாவது நம்ம பாடியிலேயே நம்மளுக்கு புரோட்டீன் பத்தலைன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷனே சரியா வேலை செய்யாதுங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த புரோட்டீன். ஆனா நிறைய பேர் புரோட்டீன், சாய் புரோட்டீன் இனிமேல் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதுனாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பாடி பில்டிங் மட்டும் இல்லைங்க. பாடி பில்டிங் நீங்க கூட எடுக்கணும். புரோட்டீன் பாடி பில்டிங்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 கிராம்க்கு மேல நீங்க எடுத்தா தான் பாடி பில்டிங் உங்களுக்கு மசில்லாம் வரும். நம்ம இருக்கிறது ஒரு பேசிக் நீட். அதாவது நம்மளோட அந்த நியூட்ரிஷன் கேப் ஃபில் பண்றதுக்காக தான் நம்ம இந்த புரோட்டீன் எடுக்கிறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சாய் புரோட்டீன்ல வெஜிடேரியன்க. ஏன்னா புரோட்டீன்ல 2 விதமான புரோட்டீன் இருக்கும். ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உணவுல நம்மளுக்கு லைக் கோழி, மீன்,
பீஃப் இல்ல மட்டன் லேம் இதுல இருந்து வந்து நம்மளுக்கு புரோட்டீன் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் வந்து அனிமல் புரோட்டீன் சொல்லுவோம். ஒண்ணு அனிமல் புரோட்டீன் இருக்கு, இன்னொன்னு வந்து பிளான்ட் புரோட்டீன் இருக்கு. எந்த புரோட்டீன் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பிளான்ட் புரோட்டீன் தான் நல்லது. ஏன்னா அனிமல் புரோட்டீன் நீங்க எடுக்கிறப்ப ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும். ஆனா அதோட சேர்த்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் வரும். ஏன்னா அதுல இருக்கிற கொழுப்புகளும் நீங்க சேர்த்து நீங்க எடுக்கிறதா இருக்கும். நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புரோட்டீன் வந்து எதுக்கெல்லாம் நல்லதுன்னு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட எலும்புங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு புரோட்டீன் தேவை. மசில் மாஸ் அதுக்கு புரோட்டீன் தேவை. உங்களோட இம்யூன் சிஸ்டம் அதாவது அடிக்கடி சீக்கிரம் உருவாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு புரோட்டீன் தேவை. அதுக்கப்புறம் உங்க தோல் அழகா இருக்கணும்னா புரோட்டீன் தேவை. உங்களுக்கு ரொம்ப சோர்வா அடைஞ்சிரும், லைக் நிறைய வேலை உங்களால செய்ய முடியாது, லைக் அந்த மாதிரி ரொம்ப டயர்டாவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரோட்டீன் குறைவா இருக்குன்னு அர்த்தம். சோ நீங்க வந்து யாருக்கெல்லாம் வந்து புரோட்டீன் குறைவா இருக்குன்னு நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ இல்ல நகம் வந்து சின்னாங்க உடையுதுன்னு சொல்றாங்களோ இல்ல ஹோல் டே வேலை அவ்வளவு செய்ய மாட்டாங்க பட் ஹோல் டே டயர்டாவே இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா புரோட்டீன் எடுத்தே ஆகணும். ஓகே. சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால வந்து ரொம்ப காமனான ஒரு ஒரு ப்ராப்ளம்ங்க இது. சர்க்கோபீனியான்னு. அதாவது நம்ம வயசு ஆக ஆக நம்மளோட மசில் மாஸ் வந்து குறையும். இது வந்து நேச்சுரலான ஒரு ப்ராசஸ் தாங்க இது. 5 பேத்துல ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து என்னன்னு நம்ம ஏன் வந்து அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கணும்னா வயசாகுது அதனாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு இல்லைங்க. இந்த பிரச்சனையை வந்து தவிர்க்க முடியும். சோ சார்கோபீனியா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த கை பகிட்டு அவங்க மசில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி இருக்கும், ஃபேர்மா இருக்காது. அதுதாங்க சார்கோபீனியா. சோ இது நாள் அடைவுல என்ன அடையும்னா லைக் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூணு வலியும் இதெல்லாம் வரும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கூட வந்து அவங்களால குடிக்க முடியாது, அந்த உடம்புல வந்து தெம்பு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கீழே டக்குன்னு உழுந்தாலே வந்து எலும்பெல்லாம் உடைஞ்சிரும். சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எதனாலன்னா அவங்களுக்கு வந்து புரோட்டீன் பத்தல. சோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல ஆகிறப்பயே உங்களுக்கு மசில் மாஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சோ நீங்க வெள்ளனியாவே நீங்க வந்து போதுமான புரோட்டீன் எக்ஸசைஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சர்க்கோபீனியா வராம நீங்க தடுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஏஜ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். கரெக்டா? நம்ம வந்து படுத்த படுக்கையா நடக்க முடியாம அந்த மாதிரி இருக்கிறத விட 70-80 வயசுல கூட ஜாகிங் போயிட்டு நல்ல ஆக்டிவா வாழணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறோம். சோ இப்பல இருந்து நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து இது வராம நம்ம தடுத்துடலாம். ஏன் வந்து மலேசியால வந்து இது ரொம்ப காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு பழக்க வழக்கம் தான் நான் சொல்லுவேன். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாப்பாடுல வந்து நிறைய கார்போ எடுத்துப்போம், புரோட்டீன் வந்து கொஞ்சமா இருக்கும். அதாவது அவ்வளவு சோறு ஒரு பாதி மங்குக்கு வந்து சோறு வச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து கோழி மீன் வச்சுப்போம், கொஞ்சோண்டு சைவம். இப்படிதான் நம்ம சாப்பிட்டு நம்ம பழகிருக்கோம். ஆனா அது தவறுங்க. நம்ம சாப்பாடுல வந்து நிறைய புரோட்டீன் நிறைய வந்து சைவ கீரை வகைகளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு சோறை வந்து நம்ம குறைச்சிடணும். அதுதான் கரெக்டான வழி நம்ம சாப்பிடுறதுக்கு. சோ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய நீங்க ஃபார்மசில போனீங்கன்னா நிறைய சாய் புரோட்டீன் இருக்கும். இப்ப எஸ்பெஷலி எம்ஏயோட சாய் புரோட்டீன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி வந்து நம்மளோட சாய் புரோட்டீன் மாதிரியே வந்து மிமிக் பண்ணுவாங்க. அவங்களும் சாய் புரோட்டீன் எல்லாம் வந்து விற்கிறாங்க. ஆனா நம்ம நியூட்ரலைட் பிராண்டுக்கும் எக்ஸ் பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 90 வருஷத்துக்கு மேல இந்த உலகத்துல வந்து நம்ம பிராண்ட் இருக்குங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இல்ல, 90 இயர்ஸ் இந்த மார்க்கெட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்குன்னு சொந்தமா ஆர்கானிக்லி சர்டிஃபைட் ஃபார்ம் வச்சிருக்கோம். நம்ம சொந்த நிலத்திலேருந்து உருவாக்குற வந்து என்னது வீட்டா இருக்கட்டும் பீஸா இருக்கட்டும் இதுல இருந்து தான் நம்ம வந்து நம்மளோட சாய் புரோட்டீன் வந்து நம்ம தயாரிக்கிறோம். அண்ட் நம்மளோட நியூட்ரலைட் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். எந்த மரம் எந்த விதை வரைக்கும் நம்மளால வந்து அதை போய் ட்ரேஸ் டவுன் பண்ண முடியும். அதனாலதான் நியூட்ரலைட் வந்து தனியா வந்து இட் ஸ்டாண்ட் அவுட். ஓகே. சோ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட சாய் புரோட்டீன்ல எத்தனை ஃபிளேவர்ஸ் இருக்கும்? 4 ஃபிளேவர்ஸ் இருக்கு. சோ முதல் ஃபிளேவர் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கிரீன் டீ. சோ இந்த கிரீன் டீ ஃபிளேவர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 கிராம் ஆஃப் புரோட்டீன் 11 கிராம் ஆஃப் சுகர் இருக்கும்.
ஸோ இதுல வந்து சுகர் லெவல் வந்து ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் கூடயா தான் இருக்கும். பட் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து கிரீன் டீ வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால நான் இதை ட்ரை பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்மளோட சாய் புரோட்டீன்ல வந்து 9 விதமான அமினோ ஆசிட் இருக்கு. நம்ம உடம்புக்கு வந்து 20 விதமான அமினோ ஆசிட் தேவைப்படும். அதுல 9 எசென்ஷியல் வந்து நம்ம உடம்புனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம சாப்பாடு உணவுல இருந்து தான் நம்ம அந்த அந்த 9 அமினோ ஆசிட் நம்ம எடுக்கணும். என்ன மாதிரி சாப்பாடுனா பிஸ்தாச்சியோ, சிக்கன், பீஃப் இந்த மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னல, நம்ம அனிமல் ஃபேட் எடுக்கிறப்ப அதோட சேர்த்து கொலஸ்ட்ராலும் வரும். ஸோ இந்த மாதிரி சாய் புரோட்டீன் எடுக்கிறப்ப வந்து நம்ம ஹெல்த்தியா நம்ம அந்த புரோட்டீனை வந்து நம்ம நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கிரீன் டீ ஃபிளேவரை வந்து இன்னும் நல்லா டேஸ்டா, அதாவது இன்னும் ருசியா நம்ம எப்படி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆனால் ருசியாவும் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 ஸ்கூப் நம்மளோட கிரீன் டீ ஃபிளேவர்ல இருக்கிற சாய் புரோட்டீன், வாழைப்பழம், பால், ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ருசியான ஒரு ஸ்மூதி கிடைக்கும். உங்களுக்கு வந்து இல்லைன்னா ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா பால், அதே மாதிரி 2 ஸ்கூப் கிரீன் டீயோட ஃபிளேவர் சாய் புரோட்டீன், சியா சீட், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான எந்த பழ வகைகளும், யூஸ்வலி வந்து ப்ளூபெரியும் வாழைப்பழமும் கிரீன் டீ ஃபிளேவருக்கு வந்து நல்லா ஒத்துக்குவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் ஹெல்த்தியா இருக்கலாம். நம்ம இந்த நஸ்லமா, ரொட்டி சனை இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தரலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபிளேவர் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்னா, இந்த ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இது மிக்ஸ் பெர்ரி ஃபிளேவர். இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா 8 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. சுகர் கொஞ்சம் ஹை தாங்க, 10.2 கிராம். இவ்வளவு சுகர் இருக்கான்னு பயப்படாதீங்க. ஏன்னா வெளியே இருக்கிற எக்ஸ் பிராண்ட் பாத்தீங்கன்னா இதை விட நிறைய சுகர் இருக்கும். ஸோ நம்மளோட வந்து சுகர் அளவு வந்து ஓகே. பட் நம்மளோட 4 ஃபிளேவர்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த 2 ஃபிளேவருக்கு மட்டும் சுகர் வந்து கொஞ்சம் கூடயா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிக்ஸ் பெர்ரி ஃபிளேவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபிளேவரை வந்து நீங்க வந்து கடையில் நீங்க போனீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ரெஸ்பெரி இதெல்லாம் இந்த பல வகைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து நீங்க உங்க ஃப்ரீசர்ல வச்சு அதை ஃப்ரோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பால் இல்லைன்னா நீங்க யோகர்ட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்க பிளெண்ட் பண்ணி குடிச்சீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்பக்ஸ், டீ லைஃப் இதெல்லாம் எதுவுமே வேணாம். இதுவே போதும் நம்மளுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரீக் யோகர்ட், அப்புறம் வந்து ஓட்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய கிரானுலா, அப்புறம் பல வகைகள் இதெல்லாம் சேர்த்து நீங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க எடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபிளேவர். இதுவும் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிளேவர். ஏன்னா நான் பர்சனலா ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா மைலோ கோசம் குடிக்கிற மாதிரி, அதாவது மைலோ அந்த சீனி இல்லாத மைலோவா குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. 4 ஃபிளேவர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த சாக்லேட் ஃபிளேவர்ல தாங்க ஆக கூட ப்ரோட்டீன் இருக்கும். 10 கிராம் இருக்கும். சுகர் நீங்க பாத்தீங்கன்னா 1.9 கிராம் தான் இருக்கும். ஸோ இந்த சாக்லேட் ஃபிளேவர் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விதமா நீங்க வந்து லைக் உங்க பிரேக்ஃபாஸ்டா நீங்க எடுத்துக்கலாம். இந்த 2 ஸ்கூப் ஆஃப் சாக்லேட் பவுடர் போட்டுட்டு நீங்க வந்து வாழைப்பழம், பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூதி மாதிரி குடிக்கலாம். இல்லைன்னா ஓவர் நைட் ஓட்ஸாவும் நீங்க செஞ்சு நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபிளேவர். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபிளேவரும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி பிளண்டா இருக்கும். அதனால வந்து நீங்க எந்த பழத்துக்கூட சேர்த்தாலும் சரி, இல்ல நீங்க நிறைய வகையா நீங்க வந்து இந்த ஃபிளேவரை வந்து நீங்க மேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். சுகர் சுத்தமா இருக்காது. ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்ல உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல வந்து உங்களுக்கு சுகர் லெவலை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் த பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிளேவர். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த ஒரிஜினல் ஃபிளேவர் வந்து நீங்க பல வகையா நீங்க பாய்க்கலாம். நீங்க வந்து பேன் கேக் செய்யலாம், வேஃபல் செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னா HQ எல்லாம் போனீங்கன்னா வேஃபல் வந்து நம்மளோட சாய் புரோட்டீன்ல தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பழத்தை வந்து நீங்க வந்து இந்த ஒரிஜினல் ஃபிளேவர் கூட மிக்ஸ் பண்ணாலும் அதோட டேஸ்ட் வந்து ருசியா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட சாய் புரோட்டீன் ரேஞ்சுங்க. ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட
மிக்ஸ் சாய் புரோட்டீன் ட்ரிங்க் வித் பெப்டைட்ஸ் அண்ட் அலோவேரா. இது என்னத்துக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மூவ் டு முட்டி பிரச்சனை, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சாய் புரோட்டீன் வந்து ரொம்ப உதவி செய்யும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல ஆனாலே முட்டி வலி, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வருது வந்து இது வந்து நார்மல். ஏன்னா நம்ம ஜாயின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அன்னாடிக்கு நம்ம பாய்க்கிறோம். ஸோ இருக்கத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா ப்ரிவென்ட் பண்ணோம்னா இந்த பிரச்சனை வராம நம்ம தவிர்த்துக்க முடியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ் சாய் புரோட்டீன்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எப்பயும் போலங்க நம்மளோட பிளான்ட் புரோட்டீன்ல வந்து சாய், பீஸ், வீட் இருக்கும்ல, அதே தான் இதுலயும் இருக்கு. ஆனா இதோட சேர்த்து ஒரு டுவல் பெப்டைட், அதாவது சாயும் பீஸும் மட்டும் ஒரு ஃபார்முலேஷன்ல செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த காம்பினேஷன்ல வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அலோவேரா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கு, அதாவது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ராடாங்களா. ஸோ இந்த ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்கு. அதுக்குன்னு நம்ம வீட்டுல நடுற அலோவேராலாம் வந்து இதே தன்மை இதே பெனிஃபிட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அதை எனக்கு சொல்ல தெரியலங்க. ஏன்னா நம்மளோட அலோவேரா பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரிசெட் ஃபார்ம்லேருந்து எடுக்கிறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எவ்வளோ ஸ்பீசிஸ் ஆஃப் அலோவேரா வந்து ஸ்கிரீன் பண்ணி என்னது ரிசர்ச் செஞ்சு எல்லாம் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் ஆஃப் அலோவேரா வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஃபார்ம் வந்து ஆர்கானிக் ஃபார்ம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் இந்த அலோவேரா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது கூட ஜஸ்ட் சும்மா ஸ்பூன்ல எல்லாம் அந்த மாதிரி எடுக்காம ஒரு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேக்யூம் கான்சென்ட்ரேஷனை வச்சு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அதோட மேக்சிமம் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ் சாய் புரோட்டீன் வித் பெப்டைட்ஸ் அண்ட் அலோவேராவும் இட்ஸ் வெஜிடேரியன் தாங்க. ஸோ வெஜிடேரியன் ஆளுங்களுக்கு வந்து தாராளமா இதை எடுக்கலாம். அதே 9 அமினோ ஆசிட்டும் இருக்கு. நம்ம ஏற்கனவே உள்ள சாய் புரோட்டீன் மாதிரி தான் இதுவும் லாக்டோஸ் ஃப்ரீ, ஃபேட் வந்து ரொம்ப குறைவு. ஸோ இந்த மிக்ஸ் சாய் புரோட்டீன் வித் பெப்டைட்ஸ் அண்ட் அலோவேரா வந்து யூஸ்வலி எது கூட வந்து காம்பினேஷனா கொடுப்போம்னா ஆஸ்டியோகுளுக்கோசாமினோ, கால்மெக்டியோ, இந்த 3 காம்பினேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களோட இந்த மிக்ஸ் ஆயில் புரோட்டீன் ஆஃப்கோர்ஸ் உங்களோட மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த முட்டி வலி பிரச்சனை வந்து குறைச்சிரும். குளுக்கோசாமின் வந்து உங்க கார்டிலேஜ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பா அவங்க எடுத்துதான் ஆகணும். அண்ட் கால்மெக்டி வந்து உங்களோட போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது 3 காம்பினேஷன்ல நீங்க கொடுக்கறப்ப ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் நிறைய பேர் வந்து இந்த 3 காம்பினேஷன் சாப்பிட்டு நிறைய வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. சில பேர் வந்து படிக்கட்டு கூட ஏற முடியாது, பிடிச்சி தான் ஏறுவேன், முட்டி ரொம்ப வலின்னு சொன்னவங்க எல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்து நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, ரொம்ப வலிக்க மாட்டேங்குது, நல்லா படிக்கட்டு எல்லாம் ஏற முடியுது, வேலை செய்ய முடியுதுன்ட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட பிடிக்கும், ஆனா ஹை ஹீல்ஸ் போட்டு ரொம்ப தூரம் வந்து நடக்க முடியாது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் இந்த 3 காம்பினேஷன் எடுத்து வழியே இல்லாம எவ்வளவு தூரம் கூட நடக்கலாம், ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 காம்பினேஷன் நீங்க உங்களோட கஸ்டமருக்கோ இல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு 3 காம்போவை தவிர வேற எது கூட நம்ம வந்து காம்பினேஷனா கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாய் புரோட்டீன் தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சாய் புரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து XX கூடயும் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா XX வந்து அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் குறைக்கும்ல, அது ஆன்டி ஆக்சிடென்ட்ல. ஸோ அதையும் நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா ஹோல் டே நீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, எல்லா வேலையும் நல்லா சுறுசுறுன்னு உங்களால செய்ய முடியும். ஸோ அடுத்தது மிக்ஸ் சாய் புரோட்டீன் அண்ட் லெசிட்டின் வித் வைட்டமின் இ. ஸோ இது பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 880.8 mg ஆஃப் லெசிட்டின் இருக்கு. அண்ட் நம்மளோட லெசிட்டின் வந்து சாய்பீன் தான் எடுக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் வந்து அந்த டேப்லெட் ஃபார்ம்ல தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க.
அந்த டேப்லெட் ஃபார்மை விட இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற லெசிட்டின் வந்து ஒரு 18 மடங்கு வந்து கூட லெசிட்டின் வந்து இருக்கு. அண்ட் நம்மளோட வந்து காப்ஸ்ல வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இதுவும் வெஜிடேரியன் தாங்க. இந்த மிக்ஸ் சாய் புரோட்டீன்ல வந்து நம்ம வந்து 0.4 கிராம் ஆஃப் வைட்டமின் ஈயும் நம்ம சேர்க்கிறோம். ஏன் அந்த வைட்டமின் ஈயை நம்ம சேர்க்கிறோம்னா லெசிட்டினும் வைட்டமின் ஈயும் சேர்ந்து நம்ம எடுக்கிறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் கிடைக்கும். அண்ட் இது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம் தாங்க. ஒரு ஸ்கூப் இல்ல 2 ஸ்கூப் நீங்க போட்டு நல்ல ஒரு கூல் வாட்டர் இல்ல வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப டைம்லாம் எஃபர்ட்லாம் போட வேணாம். இந்த ப்ராடக்டும் ஒமேகாவும் கொடுத்து நிறைய பேத்துக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த டெஸ்டிமோனி வந்து என்னோட பேரண்ட்ஸே. ஸோ அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கூடயா இருக்கிறப்ப நான் இந்த 2 சப்ளிமெண்ட் கொடுத்து தான் அவங்க கொலஸ்ட்ராலை குறைச்சி அவங்க சப்ளிமெண்ட் மருந்து எடுத்துட்டு இருந்தாங்க கொலஸ்ட்ராலுக்கு. இப்ப அந்த மருந்து எடுக்கிறது வந்து நிப்பாட்டாங்க. டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணி அவங்க மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப. ஓகே, ஸோ நம்ம வந்து லெசிட்டின்னா என்னன்னு பார்ப்போம். லெசிட்டின்னா இமால்சிஃபைன்னு அர்த்தம். இமால்சிஃபை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழுப்பு இருக்குல்ல, நம்ம கொழுப்பை வந்து சின்ன சின்ன மாலிக்யூலா வந்து அது உடைக்கும். உடைச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த பாடியில வந்து அது வந்து அப்படியே அப்சார்ப் ஆகும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த வைட்டமின் ஈயை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லெசிட்டின் இருக்குல்ல, இந்த லெசிட்டின் வந்து ஒரு விதமான ஒரு ஃபேட்டி ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து அது ஆக்சிடைஸ் ஆயிடும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து வைட்டமின் இ வேணும். ஸோ இந்த வைட்டமின் இ இல்லைன்னா இந்த லெசிட்டின் மட்டும் நம்ம போட்டிருந்தோம்னா இந்த பவுடர் வந்து ரொம்ப நாள் தாங்காது. ரொம்ப ஃபியூ டேஸ்லேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரென்சிட் ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் வைட்டமின் இ போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேட்ஸ்லாம் இருக்குல்ல, நான் சொல்றேன் சின்ன சின்ன மாலிக்யூலா வந்து உடைச்சிரும்னு. இந்த சின்ன சின்ன மாலிக்யூலா உடைச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஆக்சிடைஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வைட்டமின் இ வேணும். ஏன்னா வைட்டமின் இ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். அதுவும் இல்லாம அது வந்து ஒரு ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின் வாங்க. ஸோ அதோட சேர்த்துக்கலாம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல டெஸ்டிமோனி, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரு பவரான ஒரு ப்ராடக்ட்னு. நீங்களே பாருங்க, ஒரு அதாவது எல்டிஎல் வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து 42% வந்து கொலஸ்ட்ரால் வந்து குறைக்குது. அண்ட் 2 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 56% ஆஃப் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அது குறைக்குது. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துலயே உங்களுக்கு நிறையவே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அவங்க கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான டயட், கரெக்டான டோஸ்ல எடுத்தாங்கன்னா. ஸோ அதுதாங்க என்னோட ஷேரிங் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா கொஞ்சம் விஷயம் நீங்க கத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்க எவ்வளவு விஷயம் நம்ம புரோட்டீனை பத்தி சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் கொடுத்துருவோமா? ஓகே, எல்லாரும் பெரிய பாராட்டுக்கள் கொடுங்க. நிறைய பூ கொடுங்க, நிறைய லவ் அள்ளி கொடுங்க. ஏன்னா நிறைய